உலக அளவில் இன்று பேசப்படுற ஒரு விடயமாக இருக்கின்றது கொழும்பு துப்பாக்கிச்சூடு. உண்மையிலே இது எவ்வாறு நடைபெற்றது என்பது ஒரு கேள்விக்குறியான விடயமாகவே இருக்கின்றது. அதுவும் நீதிமன்ற வளாகத்துக்கு உள்ளே இல்லை, நீதிமன்றத்துக்கு உள்ளேயே இவ்வாறான ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடந்தது என்பது மிகவுமே ஒரு பாரதூரமான ஒரு கேள்விக்குறியான விடயமாக இருக்கின்றது. இது மக்கள் மத்தியில் ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தினாலும் அங்கே நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டவர் உண்மையிலே ஒரு குற்றவாளிதான். உலக அளவில் தேடப்பட்டு வந்தவர் குற்றவாளியாக இருந்தாலும் கூட இலங்கையில் இருக்கின்ற நீதிமன்றங்களில் மிகவும் ஒரு பெரிய நீதிமன்றம் கடும் பாதுகாப்பு மத்தியில் உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் சொல்லப்படக்கூடிய மாதிரி இருக்க நினைக்கிறேன். ஒரு போலீஸ் பாதுகாப்பு, அதிரடி படைகளின் பாதுகாப்புக்குள் நடுவில் இருக்கின்ற ஒரு நீதிமன்றத்திற்குள் இவ்வாறான ஒரு சம்பவம் நடந்தது மக்கள் மத்தியில் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. என்றாலும் கூட அங்கே கொல்லப்பட்டவர் பாரிய குற்ற செயல்களில் ஈடுபட்டு நீண்ட காலமாக தேடப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்ட நபராகவும் கூறப்படுகின்றது. உண்மையிலே இவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுவது நீதிமன்றம்தான். ஆனால் இவ்வாறான ஒரு தண்டனை கொடுத்தது உண்மையிலே ஒரு சரியாக இருக்கலாமோ பிழையாக இருக்கலாமோ அப்பால ஒரு துணிந்து ஒரு காரியத்தை செய்திருக்கின்றார் இந்த நபர். இன்றைய பத்திரிகைகளின் சரி, ஊடகங்களின் சரி, அனைத்து செய்திகளுமே இது தொடர்பாகத்தான் பார்க்கப்படக்கூடிய மாதிரி இருக்கின்றன. இலங்கையில் மட்டுமல்ல, உலக அளவில் உள்ள செய்தித்தளங்களில் கூட இது சம்பந்தமாகத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சம்பவத்துக்கு பிற்பாடு அரசாங்கம் எவ்வாறு செயற்பட போகின்றது, எவ்வாறான நடவடிக்கை எடுக்கப் போகின்றார்கள் என்று பொறுத்திருந்து பார்ப்போம்.